ஹலோ ஆல். சண்டே அன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ தான் இந்த vlogல பார்க்க போறீங்க. இது ரொட்டீன் சண்டே vlog மாதிரி இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ வீடியோ பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்குனி உத்திரத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். அன்னைக்கு பௌர்ணமின்றதுனால நான் நான்வெஜ்ஜும் எடுக்கலை. எப்பயுமே என்னோட கிச்சனில் நான் சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிலா ரொம்ப அழகாக தெரியும். அன்னைக்கு பௌர்ணமின்றதுனால ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சிருந்தது. ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மறுநாள் பூஜைக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நானும் பையனும் கடைக்கு கிளம்பிட்டோம். ஒரு 6 மணியை போலயே சீக்கிரமாக சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வேலை பார்த்துட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடைக்கு போயிட்டு வந்துட்டு தான் வேலை பார்க்கணும். 6 o'clockலாம் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வேலை பார்க்கறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ கடையில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் அபிஷேகத்துக்கு தேவையான பால், தயிர், அதே மாதிரி பூவுமே கொஞ்சம் போல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். இந்த பனானா கேக் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். வெத்தலைப்பாக்கு, பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் பூ இருந்தது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தான் பூ வாங்கியிருந்தேன். அன்றைக்கி பூ வந்து சரியான ரேட்டாக இருந்துச்சு. எப்பயுமே ஒரு விசேஷ ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் பூ வாங்கவே கூடாது. நான் முன்னாடி தான் வாங்கி வைப்பேன். ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ முன்னாடி நாள் போய் வாங்க வேண்டியதாகிடுச்சு. ரேட்டுமே யூஷுவலாக வாங்குறத விட டபுள் அமௌண்ட் தான் வந்து விற்கிறாங்க. எப்பயுமே ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா. இப்போ பூஜை சாமான்லாம் தேய்க்கணும்னா ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல வச்சு தேய்க்க முடியும். ஸோ வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்ருக்கேன். வெயில் காலன்றதுனால பகலில் வேலை செய்யவே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ நைட்டில் தான் வந்து துணி போட்டிருந்தேன் அன்னைக்கு. ரொம்ப வெயிலாக இருக்குது. மாடியில் போய் நின்னோன்னா தலையே சுற்றிடுது. ஸோ நைட்டு போட்டு காலையில் சீக்கிரமாகவே எடுத்துடுறேன். இல்லைனா காலையில் சீக்கிரமாக போட்டு 11 மணிக்கெலாம் எடுத்துடுறேன். பிஃபோர் டின்னர் தான் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பாத்திரம் தேய்ச்சேன். மறுபடியும் வந்து ஆஃப்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளோ பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு. அதை விட அதிகமாக. ஸோ 2 பேர் தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? ஒரு குழந்தை தானே அப்படின்னு கேட்பாங்க யூஷுவலாக. ஆனால் அப்படி இல்லைங்க. 2 பேராக இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் வீடுன்ற வீட்டில் கண்டிப்பாக வேலையே தீராது. அதுவும் பெண்களுக்கு, முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பெண்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். வேலைக்கு போகிறவங்க கூட மெய்டு வச்சுப்பாங்க. இல்லை ஒரு டைமிங்க்கு தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கோன்னு தான் பேர். நம்மளுக்கு வேலைன்றது பேக் டு பேக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே 2 பேர் இருக்க வீட்லேயும் சரி, 10 பேர் இருக்க வீட்லேயும் சரி, பெண்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள பார்த்து அவ்வளோ சீக்கிரம் உனக்கு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. உண்மையிலே வேலைக்கு போனால் கூட தப்பிச்சுக்கலாம். ஆனால் வீட்டில் இருந்து இந்த ரொட்டீன் சமைக்கணும், திருப்பி சாமான் தேய்க்கணும், திருப்பி சமைக்கணும், திருப்பி சாமான் தேய்க்கணும். இதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். மற்ற வேலை கூட ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் இருக்கும். ஆனால் அந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு இத்தனை டைம் அத்தனை டைம்னு இல்லாமல் போய்க்கிட்டே இருக்கும். இன்னும் நம்ம தேய்க்காமல் விட்டுட்டோம், ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா இந்த இடமே வந்து நாஸ்தி ஆகிடும். ஸோ எப்பயுமே வீட்டில் இருக்க பெண்களை பார்த்து உனக்கு என்ன வேலை? வீட்டு வேலை தானே, வீட்டு வேலை தானே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யாரையும் கேட்காதீங்க. அந்த வீட்டு வேலை நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். அப்படி பேசுகிறவங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கு போகிறதே எவ்வளோ பெட்டரு. முக்கியமாக வந்து இந்த ஆண்கள்லாம் வந்து கேட்பாங்க, வீட்டில் தானே இருக்க, இது கூட செய்ய முடியாதா, அது கூட செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஒய்ஃப் செய்கிற வேலையை இல்லை அம்மா செய்கிற வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, பூஜை சாமான் தான் தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். பூஜை கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் தான் நான் க்ளீன் பண்ணுறது. அதுக்கு இடையில வந்து ஏதாச்சும் நல்ல நாள் வருது அப்படின்னா மட்டும்தான் க்ளீன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஒன்று அமாவாசையை ஒட்டி பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா பௌர்ணமி ஒட்டி பண்ணுவேன். அது 15 டேஸ் ஒன்ஸ் வருது அப்படின்றதுனால எனக்கு அந்த ரொட்டீன் அப்படியே போகும். இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியோட ஒட்டி அமாவாசை வந்திருந்தது. ஸோ அப்போ க்ளீன் பண்ணேன். அதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். இப்போ வந்து பௌர்ணமியை ஒட்டி க்ளீன் பண்ணுறேன். மற்ற வேலை விட இந்த பூஜை சாமான் க்ளீன் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் பையன் அம்மா நான் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பான்.
மற்ற வேலை விட இந்த பூஜை வேலை பண்ணும்போது, பூஜை சாமான் க்ளீன் பண்ணும்போது இல்லை பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அம்மா நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இனிஷியலாக வந்து வேணாம்ப்பா நீ விளையாடு அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன், ஏன்னா அது விளையாடுற வயசு அப்படின்றதுனால. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தடுக்கிறதே கிடையாது. அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதே அவன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஸோ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவன் வந்து பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கே வந்து ஆச்சரியம். ஸோ லேட்டரான் தான் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். குழந்தைங்க வந்து எப்பவுமே நம்ம சொல்கிறது மூலியமாக அவங்க செய்கிறது கிடையாது. பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பார்த்து தான் அவங்க கற்றுக்குறாங்கன்றது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே நீட்டாக அழகாக தொடச்சி கொடுத்துட்டான். இப்போத்துலேருந்தே அவன் இதை கற்றுக்கும் போது கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாத சுச்சுவேஷன் வரும்போது கூட அவன் அதை செஞ்சுடுவான் அப்படின்ற ஒரு ஹாப்பியும் எனக்கு இருந்துச்சு. ஸோ கற்றுக்கிட்டோம், அதில் தப்பே கிடையாது. குழந்தைங்க இப்போ நிறைய குழந்தைங்க வந்து அம்மாவால், அதாவது எப்படி சொல்கிறது, வளர்ந்த குழந்தைங்க சொல்கிறேன், ஒரு 6 ஸ்டாண்டர்ட் 7 ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட நான் பார்த்துருக்கேன். அவங்க அம்மாவால் விளக்கேற்ற முடியாத சுச்சுவேஷனில் அதை அழகாக நீட்டாக குழந்தைங்க பண்ணிடுறாங்க. ஸோ வீடுன்ற வீட்டில் வந்து எப்பயுமே வந்து எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அந்த ஃபேமிலி வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எந்த கஷ்டமுமே இருக்காது. ஸோ எப்பயுமே வந்து பெண்களுமே வந்து கோவப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஏன் நானுமே கூட நான் மட்டும் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும். என்ன உட்காந்துட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி சொல்கிறது, இது வந்து நம்மளோட வேலை தான். ஆஸ் அ ஹோம் மேக்கராக நம்ம தான் பண்ணணும். ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போ யாராவது வந்து உட்காருமா நான் இந்த ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கூட ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட்டு. என் பையனுமே இவங்க என்ன சாமி அவங்க என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். ரிப்பீட்டடாக அவன் வந்து கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன் வேர்டு ஆன்சர் தான். அது ஏன் எதுக்குன்னு கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஏன் எதுக்குன்னு கொஷின் கேட்டு தான் அந்த விஷயத்தையே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அதை அக்செப்ட்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கள விட நம்ம கொஞ்சம் நாலேஜ் அதிகமாகவே இருந்தால் தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சர்வை பண்ண முடியும் போல். அப்படி இல்லைன்னா என்னம்மா உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் கல்லுப்பு வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுடைய நெகட்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து உப்புக்கு இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவிட்டியை தக்க வச்சுக்கக்கூடிய சக்தியுமே வந்து உப்புக்கு இருக்குது. டிவோஷன் படி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் வாசம் செய்கிற பொருளில் முக்கியமான பொருட்களாக நம்ம உப்பை பார்க்குறோம். ஸோ ஒரு 7 கிராம்பு எடுத்து கண்ணாடி பவுலில் உப்பு நல்லா குவிச்சு வச்சுட்டு அந்த 7 கிராம்பு, அதுவும் முழு கிராம்பாக இருக்கணும், உடஞ்சது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த உப்பை சுற்றி வச்சுட்டு நடுவில் வந்து பச்சை கற்பூரம் வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா நான் அமாவாசை அன்னைக்கு வச்சேன். இப்போ திருப்பியும் பௌர்ணமி அன்னைக்கு மாத்துறேன். ஸோ 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கேன். உப்பு எப்பயுமே வீட்டில் குறையாமலும் இருக்கணும். அதே மாதிரி பூஜை அறையில் வைக்கும்போது நம்ம வீடு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.